இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த நாள் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுந்தியான மீன்களை பிடித்தார்கள் என்று நாம இந்த பகுதியில வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த முன் பகுதிகளை நம்ம வாசித்து பார்த்தோமானால், கெனசரத் என்ற கடல் அருகே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் வருகிறதை பார்த்த உடனே திரளான கூட்ட ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஜனங்கள் கூடி வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அந்த கடல் ஓரத்துல அவர் பார்வைக்கு முன்பாக 2 படகுகளை காண்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப கடல் என்று சொல்லும் பொழுது திரளான படகுகள் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பார்வைக்கு முன்பாக அவர் பார்க்கிற பொழுது 2 படகு அவர் கண்களுக்கு முன்பாக தென்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அதிலே அவர் ஒரு படகை கண்டு அது யாருடைய படகு என்று நாம் பார்த்தோமானால் சீமோன் என்ற ஒரு மனுஷனுடைய படகு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சீமோனுடைய படகை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த படவிலே அவர் என்ன செய்கிறார்னா உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். சீமோனை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்லி அவர் சீமோனிடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தைகளை அவர் என்ன முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறத நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு, இன்னும் அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்மை ஆழங்களுக்குள்ளாக கொண்டு செல்ல விரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக தான் ஆண்டவர் சீமோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை ஆழங்களுக்குள்ளாக கொண்டு போகும்படியாக, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் இன்னும் ஆழங்களுக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பினபடியினால ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஆழங்களுக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டு போகும்படியாக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏனென்றால் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில யார் விசுவாசத்தை துவக்குகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்ன செய்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்குகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, இந்த சீமோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தை கொண்டு இன்னும் ஆழங்களுக்குள்ளாக தேவன் அந்த சீமோனுடைய வாழ்க்கையில கொண்டு செல்ல விரும்பினதை நாம் பார்க்க முடியும். இந்த 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் விசுவாசத்திற்குள்ளாக அவர்கள் எப்படிப்பட்ட பாதைகளிலே அவர்கள் போய்கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளிலே, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே அவர்கள் போய்கொண்டிருந்தாலும், அப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, எதுவுமே நடக்காது என்று எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நம்பிக்கை தளர்ந்து போன ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உண்டாக்கும்படியாக, அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துளிர செய்யும்படியாக, இன்னும் அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை இன்னும் ஆழங்களுக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு செல்லும்படியாக
ஆண்டவரோட வாழ்க்கையில கிரிய செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் இந்த சீமோன் சொல்லுகிறாரு, ஆண்டவரே நாங்கள் முழுவதும் நாங்க எவ்வளோ பிரயாசப்பட்டுட்டோம், ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொல்றாரு. அப்போ ஒரு மீனவர் என்று நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் அந்த கடலினுடைய ஆழங்களை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. எந்த இடத்துல வலைகளை போட்டால் எந்த வகையான மீன்களை நம்ம பிடிக்க முடியும் என்று எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருந்திருக்கப்படினால எவ்வளவோ முழுவதும் முயற்சி செஞ்சுட்டாங்க. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியலன்னா அவங்க எதிர்பார்த்த மீன்களை அவர்களால பிடிக்க முடியல. அவர் சொல்லுகிறார், முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டுட்டோம், ஆனால் ஒன்று கூட அகப்படல ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில அவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி சீமோன் சொல்லுகிறத பார்க்கிற பாதைகள், அவர் போன பாதைகள் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை தான், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் அவர் என்ன செய்யறாருன்னா, உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரை நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை அவர் விசுவாசிக்கிறவராக, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அவர் என்ன செய்கிறார்னா வலையை போடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப வலையை போடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திரளான மீன்களை அவர்கள் பிடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்னா, நம்முடைய தளர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது ஜீவனை உண்டாக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த சீமோன் என்ன செய்தார்னா, நம்பிக்கை கலர்ந்த அந்த சூழ்நிலையில தேவனே உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பிடித்து கொண்டபடியினால என்ன நடக்குதுன்னா, 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய வார்த்தையின்படியாகவே செய்தார்களாம். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருந்தோம். சில நேரங்களிலே சில சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது, சில நெருக்கமான பாதைகளிலே நாம போக நேரிடுகும் பொழுது அநேக வேளையில நம்பிக்கை தளர்ந்து போனவர்களாக, எவ்வளவோ நான் முயற்சி செஞ்சுட்டேன், என்னால எதையுமே செய்ய முடியல என்று சொல்லி நம்பிக்கை தளர்ந்து போன ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த சீமோன் என்ன பண்ணாருன்னா அவருடைய வார்த்தையின்படியே செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படியே நாம செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படியே நாம் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது என்ன நடக்குது நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் திரளான மீன்களை, வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம நம்முடைய கடினமான சூழ்நிலைகளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம பிடித்து கொண்டவர்களாக அவருடைய வார்த்தையின்படியே நாம் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை காண செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக தான் இந்த சீமோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை காண செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நன்கு அறிந்தவராய் இருக்கிறார். நாம் போகிற பாதையை அவர் நன்கு அறிந்தவராய் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், நம்முடைய ஒவ்வொரு வேதனைகளையும், நம்முடைய ஒவ்வொரு கடினமான பாதைகளையும் அவர் அறிந்திருந்தபடியினாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண செய்யும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி இந்த சீமோன் பேதுருனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்பிக்கை அற்றிருந்த சூழ்நிலையில ஆண்டவர் எப்படி அவருடைய வார்த்தையின்படியே அதிசயங்களை காண செய்தாரோ, இன்றைக்கும்
என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ ஜனமே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களை காண செய்ய விரும்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று நாம் பார்க்க முடியும். அவருடைய வார்த்தையை நாம பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்னா நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண செய்கிறார். சங்கீதம் 119 சங்கீதம் 18 நம்ம வாசிக்கிறோம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்யும்படியா, நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணும்படியாக நாம என்ன செய்யணும்னா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில செய்ய இருக்கிற உம்முடைய திட்டங்களை, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற்றப்படும்படியாக, ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை நான் காணும்படியாக, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாம ஆண்டவரை நோக்கி நாம கூப்பிடும் பொழுது நம்முடைய எல்லா நெருக்கமான பாதைகளிலே தேவன் எப்படி நம்மோடு கூட இருந்து அவர் அதிசயங்களை செய்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் காண செய்வார். நாம அவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் பற்றி கொண்டவர்களாக, இன்னும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் ஆழங்களுக்குள்ளாக அவர் செய்ய போகிற இன்னும் அநேக காரியங்கள், இன்னும் அநேக அற்புதங்கள் உண்டு, இன்னும் அநேக மேன்மையான காரியங்கள் உண்டு. அதை எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலே நாம் காணும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இப்பொழுது கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை காண செய்வார். தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்காகவும் ஒவ்வொரு சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை காண செய்கிற தேவனாய் இருக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்ட பாதைகளிலே போய் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலையிலே போய் கொண்டிருந்தாலும், நம்பிக்கை அற்றவர்களாய் இருந்தாலும், இன்றைக்கும் ஆண்டவரே உம்மாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, மார்த்தாள் இடத்துல நீர் சொன்னதை போல நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னதை போல இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கிற, உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயத்தை காண செய்ய போகிறபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே அப்பா அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை காணும்படியாக, அதிசயங்களை காணும்படியாக, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியாக, இன்னும் விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் முன்னோக்கி செல்லத்தக்கதாக, இன்னும் ஆழங்களுக்குள்ளாக அவர் முன்னோக்கி செல்லும்படியாக தேவனே நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.